Hi, good evening, all. Today we are going to see about plus on computer science, fundamentals of computers, first unit, chapter one, introduction to computers. The same book only third group computer application students are also following the first volume book. So நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்குமே. ஸோ வி ஆல் நோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும். ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டினில் வரலாம். சார்ல்ஸ் பெபேஜ் இவரோடது வந்து அனலிட்டிக்கல் என்ஜின். He invented analytical engine in 1837, and this one contains arithmetic logical unit, basic flow control and integrated memory. Okay, அவ்வளோதான் இதில் இருக்குது. This one is the first general purpose computers. Okay, introduction to computers. Computers are seen everywhere around us in all spheres of life. In the field of education, research, travel, tourism, weather forecasting, social network, e-commerce, எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் நவ் பிகம் அன் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். எஸ், அப்சல்யூட்லி. கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ரெவல்யூஷனைஸ்ட் our lives with their accuracy. அதோட அக்யூரசி ஸ்பீடுக்காக தான் நம்ம ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அக்யூரேட்டாக இருக்கணும் ரிசல்ட். அதுக்காக தானே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணப்போ தட் வாஸ் வெரி ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரராக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் started the first known calculating device, abacus. இதுதான் ஹை ஸ்பீட் calculating device. நம்ம இப்போது க்ரீன் கலரில் நம்ம வந்து மார்க் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன் வேர்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் எப்போவுமே நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணிட்டோன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு கெட் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். Growth in the computer industry is determined by the development in technology. Based on various stages of development, computers can be categorized into different generation. Yes, absolutely. நமக்கு வந்து different 6 generations வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இது டேபிள்ஸ் போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியும் பண்ணலாம். ஜென்ரேஷன், இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீரியட் 1940 to 56. மெயின் காம்பனண்ட் வந்து வேக்யூம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இது big in size, consumed more power, malfunction due to overheat, machine language was used. ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணவே தேவையில்லை, அவங்களே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னா ENIAC, ENIAC, ITVAC, UNIVAC, ENIAC. இது வந்து சைஸு எல்லாமே இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், இது வந்து இயர் 1956 to 64. டிரான்சிஸ்டர்ஸ் தான் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து கம்பேர் வித் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இட் இஸ் வெரி ஸ்மால், ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட். அது வந்து மோர் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும், இது வந்து லெஸ் ஹீட்டு தான் ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் கன்சியூம்டு லெஸ் பவர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நமக்கு பவருமே ரொம்ப லெஸ்ஸாக தான் நம்ம தேவைப்பட்டது. பஞ்ச்டு கார்ட்ஸ் வேர் யூஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட், batch processing and multi-programming operating system. Machine language as well as assembly language used. First வந்து machine language தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் what is machine language-னு. machine language-னா என்னது? 1 0 தான் machine language. assembly language அப்படின்றது நிமோனிக் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் assembly language. ஓகேவா? மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டு யூஸ் பண்ணாங்க செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். அப்போது ஐபிஎம் உள்ளே வந்துட்டாங்க. ஐபிஎம் 1401 ஐபிஎம் டெக்னாலஜி அவங்க தான் பண்ணினாங்க செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அவங்களோட தான். ஐபிஎம் 1620, யூனிவேக் 11108. ஓகே, தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து 1964லேருந்து 1971 வரைக்கும் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆச்சு. ஐசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர்
மோர் ரிலையபிள். மொதல் இருந்ததை விட இது வந்து ரொம்ப ஸ்மால் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்தது அண்ட் ரிலையபிளாகவும் இருந்தது. கன்சியூம்டு லெஸ் பவர். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் மோர் பவர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து லெஸ் பவர். அப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பேசிக், பேஸ்கல், கோபால், ஃபோர்ட்ரான், லைக் தட். தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். இது IBM 360 சீரீஸு. ஹனிவெல் நெக்ஸ்ட்டு வந்துட்டாங்க 6000 சீரீஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் 1971லேருந்து 80 வரைக்கும் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் தான். நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்துருச்சுன்னா மைக்ரோ ப்ராசஸர் வர ஆரம்பிச்சிருச்சு. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். திஸ் இஸ் வெரி ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் சச் அஸ் IBM அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்டு. அப்போ தான் IBMமும் ஆப்பிளும் வந்து டெவலப் ஆச்சு. இயர் பார்த்தீங்கன்னா 1971 to 80லேயே ரெண்டும் நல்லா டெவலப் ஆயிருச்சு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. ரொம்ப ஹெவியாக இருக்கும். இருந்த தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம போர்ட்டபிளாக இருக்காது, எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரே பிளேஸ்லேயே வச்சுருக்கலாம். இது ஃபோர்த்து ஜென்ரேஷனில் வந்து இது வந்து ரொம்ப போர்ட்டபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 80s to till date. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ஃபோர்த்து ஜென்ரேஷன். இது வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். பேரலல் ப்ராசஸிங். சேம் டைம் வி கேன் யூஸ் மோர் தென் ஒன் லைக் லாங்குவேஜ் பேக்கேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பேரலாக வந்து ரெண்டையும் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுதான் parallel processing. Superconductors. Computer size was drastically reduced. Absolutely. கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சின்னதாகிடுச்சு. கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். இப்போ தான் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம். நிறைய மூவிஸ் வந்துருக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி. அதெல்லாம் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் எப்போன்னா நம்ம ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் உள்ள எல்லா இதுவுமே வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறதும் இன் ஃப்யூச்சர்லேயும் நம்ம பண்ணுறது எல்லாமே சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இப்போ வந்து மோர் தென் ஒன் யூசர் யூஸ் பண்ணுறது, அப்புறமா ஒரு பிளேஸில் இருக்கிறது இன்னொரு பிளேஸில் ஆக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷனில் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டர் ஆச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் சைஸுமே ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நம்ம இப்போ மொபைல் ஃபோன்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லைக் தட் ஒன்லி. டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் வந்து இப்போ எல்லா ஸ்கூலில் கூட ரோபோட்டிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸும் இருக்குது இப்போது இந்த ஜென்ரேஷனில். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸி. இங்கிலீஷை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இது மாதிரியே யூஸ் பண்ணி, லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். வாய்ஸ் இப்போது இந்த நம்ம ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் சிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, டு யூ நோ திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டைம் கிளான்ஸ் விட்டுக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டு யூ நோன்னு கேட்டிருக்கிறது எல்லாமே நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன் வேர்ட் கேட்டாங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தி ENIAC, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கேல்குலேட்டர். ஓகே, இது வந்து ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, MCQஸில் வரும். யார் இன்வென்ட் பண்ணாங்க? எக்ஹர்ட், ப்ரெஸ்பர் எக்ஹர்ட் அண்ட் ஜான் மௌலி. இவங்க தான். யூனிவர்சிட்டி நேமும் இருக்குது. எப்போது, அந்த இயரு ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்தோம்னாவே நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வேணாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது பார்த்திங்களா, 1800 ஸ்கொயர் ஃபீட். ஓ மை காட். யூஸ்டு அபவுட் 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நமக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். இது வந்து பெரிய விஷயம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ சேம் திங் ஒன்லி. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் என்ஜின் ஃபார் த இண்டஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஹேஸ் பின் டெவலப்டு யூஸிங் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். த சப்ஃபீல்ட் ஆஃப் AI
இது பார்த்தீங்கன்னா, கிவன் ஃபோட்டோகிராஃப், ஸ்கேன்ஸ் ஆர் இமேஜஸ் ஃபீட் இன் இண்டஸ் வேலி பத்தி இருக்கு. இங்க குடுத்துருக்காங்கல்ல பாருங்க கியூஆர் கோடு. இத வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க புக்ஸ் வந்து வியூ பண்ணலாம். நம்ம இப்போ உள்ள புக்ஸ வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். Sixth generation computing. In sixth generation computers could be defined as the era of intelligent computers based on artificial neural networks. One of the most dramatic changes in the sixth generation will be the explosive growth of wide area networking. நம்ம WAN, wide area networking, இங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், wide area networking. Natural language processing is a component of artificial intelligence. It provides the ability to develop computer program to understand human language. Yes, of course. இப்போ தான் நம்ம என்னது சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வேன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, 6 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம் அண்ட் டு செட் we are giving input to the set of instruction it provided it and gives the desired output. நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவுட்புட் கிடைக்குது, desired output வந்து கிடைக்குது. இதுதான் computers are very versatile as they do a lot of different tasks such as storing data. என்னென்ன ஸ்டோரிங் டேட்டா, வெதர் ஃபோர்காஸ்டிங், புக்கிங் ஏர்லைன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து மூவிக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறமா இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் ஆகுது. வாட் இஸ் டேட்டா? Okay, what is data? Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. And for example பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இது வந்து raw data. This will not give any meaningful message. Yes, this is வந்து absolutely will not give any meaningful message. Information is the collection of facts from which conclusions may be drawn. In simple words, we can say that data is the raw fact. Data வந்து raw fact ன்னு சொல்லிட்டோம். That is processed to give meaningful. இதவே நம்ம மீனிங்ஃபுல்லாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். எஸ், அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறது தான் என்னது, இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா 16 years old. This information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டேட்டா ப்ராசஸிங். இன்புட் கொடுக்குறோம், அதை வந்து அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் என்ன சொல்கிறோம், டேட்டா ப்ராசஸிங்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that takes raw data, unprocessed data as an input device from the user நம்மள்ட்ட இருந்து தான், and process it under the control of set of instructions. நம்ம கொடுக்குற instruction we are getting the output. It's for future use. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். The computer is combination of hardware and software. Absolutely. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் காம்பனன்ட்ஸ். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு தான் காம்பனன்ட்ஸ். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் லைக் மதர் போர்டு, மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்டு, இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் என்னது, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். while software is the set of programs. Correct. இது set of programs or instructions. both hardware software together, இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது. நம்ம வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போத் சேர்ந்தாதான் நம்ம பண்ண முடியும். ஓகே, let us first have a look at the functional components of a computer. Every task given to the computer follows an input, process, output. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஐபிஓ cycle is very very important. Input, process, output. It needs certain input, processes that input and produces the desired output. The input unit takes the input, the central processing unit does the processing. Input unit வந்து இன்புட் எடுக்கிறது தான் அதோட வேலை. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் ப்ராசஸ் பண்ணுற ஃபுல் ஒர்க்கும் என்ன பண்ணும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் த ப்ராசஸிங் ஆஃப் த டேட்டா அண்ட் த அவுட்புட் யூனிட் ப்ரொடியூசஸ் த அவுட்புட். த மெமரி யூனிட் இங்கே வந்து
கண்ட்ரோல் யூனிட் இப்போ இது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் இருக்குது, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வரும். அண்ட் we are getting the final result in output unit. Yes, the memory unit என்ன பண்ணும், holds the data and instructions during the processing. memory unit வந்து during the processing எல்லா டேட்டாஸையும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இந்த மெமரி யூனிட்டோட வேலை. மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ், இன்டர்னல் மெமரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். ஓகே, வாட் இஸ் இன்புட் யூனிட்? இன்புட் கொடுக்குறோம், நம்ம தான் ரா டேட்டாஸ் கொடுக்குறோம், அதை பார்க்கலாம். இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். எந்த ஃபார்ம்லையும் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட் வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இன்புட் யூனிட், விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது? மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகுது ஃபார் ஃபர்தர் ஃபியூச்சர் ப்ராசஸிங்காக. எக்ஸாம்பிள் கீபோர்டு, மவுஸ். எஸ், அப்சல்யூட்லி கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் என்னது? இன்புட் யூனிட்ஸ். Central processing unit. CPU is the major component which interprets and executes software instructions. It also controls the operation of all other components such as memory, input, output. எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்மளோட CPU தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா as input. Yes. Process the data according to the instruction and provide the result as output. ரிசல்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. CPU has 3 component. கண்ட்ரோல் யூனிட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட். எஸ், நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஏஎல்யூஸ் பார்ட் ஆஃப் த சிபியூ. எஸ், இது வந்து ஏஎல்யூன்னு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சிபியூ தான். இஸ் பார்ட் ஆஃப் சிபியூ வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா. டேட்டாவில் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? இந்த ஏஎல்யூ தான். ஏஎல்யூ பெர்ஃபார்ம்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் சச் as addition, subtraction, multiplication, division, and also logical operation. The result of an operation is stored in internal memory of CPU. Yes, the logical operations of ALU promote the decision making ability of a computer. Next, control unit. Control unit பார்க்கலாம். Control unit controls the flow of data between, என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணுது டேட்டா, கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் CPU, memory and input output devices. It also controls the entire operations of the computer. Next, output unit. Output unit is any hardware component that conveys information to the users in an அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மானிட்டர் பார்த்தோன்னா நமக்கு அது அவுட்புட் தான், பிரிண்டர் வந்து நமக்கு அவுட்புட் தான், பிரிண்ட் அவுட் ஷீட்ஸ் எடுத்து ஹார்ட் காப்பி வச்சுக்குவோம். இதெல்லாம் என்னது? அவுட்புட். பிரிண்டர் மூலமாக நம்ம காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். அவுட்புட் units. Memory unit. Memory unit is 2 type of, which are primary memory, secondary memory. Primary memory, secondary memory ரெண்டு type of memory unit வந்து நமக்கு இருக்கு. To the temporarily store the programs and data when the instructions are ready to execute. That is the primary. The secondary memory is used to store the data permanent. நமக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? செகண்டரி மெமரி தான் யூஸ் ஆகுது. ப்ரைமரி மெமரி வந்து இன்ஸ்டன்ட், இஸ் volatile, that is the content is lost when the power supply is, நம்ம பவர் சப்ளை திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா ப்ரைமரி நம்ம மெமரி வந்து ஃபுல்லாக வந்து அந்த மெமரி வந்து லாஸ்ட் ஆகிடும். The random access memory, RAM is an example of main memory. RAM தான் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள். செகண்டரி மெமரி இஸ் நான் volatile, that is the content is available even after the power supply is switched off. ஹார்ட் டிஸ்க்கு, சிடி-ரோம், டிவிடி-ரோம் இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி. நீங்கள் பவர் கட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஓகே, அப் டு திஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்புட் அவுட்புட் டிவைசஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.